ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா கோவை ட்ரேடர் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணி அழைக்கோங்க. அதில் வர நியூஸஸ், டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜிந்தால் பாலி ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இப்போ கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பங்கு கிரியேட் பண்ண ரெசிஸ்டன்ட் ஏரியா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் இதோடைய ரெசிஸ்டன்ட் ஏரியா. சரிங்களா? ஸோ இந்த பங்கு எப்படி இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் 513 இருக்குது. அங்கேருந்து கீழே ப்ளஞ்ச் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் சும்மா இல்லைங்க 1476 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ப்ளஞ்ச், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா. அதுக்கப்புறம் மேலே போச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் கீழே விழுந்தது. சரிங்களா? ஸோ இப்படி உயரப்போகுது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு இல்லைங்களா? ஸோ இதை வந்து இந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு ஷேர் 1461, அதாவது ரீசன்ட் ஹையை டச் பண்ண வேண்டியது. இதுக்கு சிக்னலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் தான், இந்த 2 பாட்டம். ஸோ என்ன ரீசன்னு தெரியல, பங்கு வந்து ஒரு 1000 ரூபாயை தாண்டினோடனே கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ கீழே விழுந்த பங்கு எது வரைக்கும் விழுந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது க்ரியேட் பண்ண ஒரு லோ இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் விழுந்துட்டு அங்கே இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் இந்த சப்போர்ட் ஏரியா. ஸோ என்னுடைய கெஸ் சரியாக இருந்தது அப்படின்னா, இந்த பங்கு இப்போது சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா, இங்கிருந்து இந்த இடத்துக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க. என்னுடைய இந்த வீடியோவை அப்படியே நம்ப வேண்டாம். பிகாஸ் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.